இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் சொல்லப்பட்டதை போல, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் இப்பொழுது கர்த்தர் எழுந்தருளுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எழுந்தருளினால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், பகைஞர்கள் துரத்துண்டு போவார்கள். கர்த்தர் எழுந்தருளினால் பரிசுத்தவான்கள் மகிழுவார்கள். கர்த்தர் எழுந்தருளும் போது வேதவசனம் சொல்லுகிறது, பாவம் செய்யாமல் இருக்கவும் கர்த்தரை பற்றுகிற பயத்தோடு இருக்கவும் கர்த்தர் சோதிப்பதற்காக கர்த்தர் எழுந்தருளுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே கர்த்தர் எழுந்தருளி நமக்காக செயல்படுவார். நம் மூலமாக கர்த்தர் உயர்வேன், நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனை, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றின் மூலமாகவும் கர்த்தர் உயர்வார். நம்முடைய உயர்வுகள் நாம் ஆண்டவருக்காக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வழிகளின் மூலமாய் செல்கிற மேன்மைகளின் மூலமாக கர்த்தர் மேன்மைப்படுவார். கர்த்தர் நமக்காக எழுந்தருளட்டும், நம் மூலமாய் உயரட்டும், நம் மூலமாய் மேன்மை அடையட்டும். அப்படியே இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.